என் புள்ள வந்து சாப்பிடுமான்றான். நான் சாப்பிட மாட்டேன்டா. இந்த 1.5 பவுன் எப்படிடா சம்பாதிக்கிறது? ஏமா விடுமா, உயிரு தப்பிச்சு வந்து அது போதாம்மா. ஏமா இப்படி பண்ற? விடுமா, சாப்பிடுமா சாப்பிடுமான்றான். நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு உயிர் பூரா தாண்டா இருக்குது. இன்னுமேன்றா எப்படா சம்பாதிப்பான் தன் பவுன? எப்படி அப்படியே வித்து எப்படி அப்படியே கண்ணானுக்கு கிட்டி வித்து அத்தை வித்து இத்த வித்து நான் போட்டு எடுத்து வச்சு கஷ்டப்பட்டு கடைசியில எவனோ எடுத்துன்னு போயிட்டானாடா. என் பிள்ளைகிட்ட சொல்றேன், விட்டுட்டு போமா, உயிர் கான் பண்ணின்னு ஒண்ணு வந்ததே பேச்சு. ஏம்மா நீ போயிட்டேன்னா நான் என்ன ஏம்மா பண்ணுவான்னு அழுகுறான் என் புள்ள. ராத்திரி கூட என் புள்ள சாப்பிடல, இப்பயும் என் புள்ள சாப்பிடல. என் புள்ள ஒரே புள்ளதான் வச்சிருக்காரு. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்படி வந்து வாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களாமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? பண்ருட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஐயா, கொடுத்துதாங்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். இன்னும் எதுவும் பார்த்தா சிசிடிவி கேமரா இருக்கு, அது இருக்கு, எதுவும் பார்க்கலன்னா பார்த்துட்டு சொல்றேம்மான்னு நிக்கிறாங்க. இனிமேட்டு என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. எனக்கு கடவுள் தான் தோணை. நான் என்ன பண்ண போறேன் சாமியா? வர போகுது. இதுக்கு முன்னாடி வந்து வந்தவங்க இதே கடைக்கு வந்துட்டு போன மாதிரி இது வந்தாங்களா? நோட்டம் எனக்கு ஒன்றும் தெரியல ஐயா. நான் மாட்டு போனேன், என் பிள்ளைங்களை விட்டுட்டு வரத்துக்கு தான் போனேன். எவன் வந்தான் எவன் போனான்னு நான் பார்க்கவே இல்லை. என்னால் அடி வச்சு நடக்க முடியாது, ரொம்ப நடக்க முடியாது. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். அவனு என்னை உயிரோட விட்டதே பெருசு சாமியை. என்னை உயிரோட விட்டானு கத்தி வச்சுக்கிட்டான் மத்தின்னு மாசு போட்டுன்னு இருந்தாருவ. என்னை விட்டுடுங்கடா விட்டுடுங்கடான்னு கதறினேன் சாமி. நான் இப்ப பாக்குறேன் நிக்கிறாங்க, என்ன பார்க்க போறாங்களோ தெரியல. இந்த கடவுள் தான் எனக்கு துணை சொல்லிக்கிறாங்க. பாக்குறமா, இன்னும் 2 நாள்ல பாத்துறமான்னு நிக்கிறாங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் எனக்கு ராத்திரிலாம் தூக்கல, என் பிள்ளையும் தூங்கல. என் பிள்ளை புலம்புறான். இன்னைக்கு 1.5 லட்ச ரூபாய் 1.5 பவுன் என்னம்மா ஆச்சு போனா போது. நீ சொல்லிட்டு இடியாண்டா அழுகுறான்னு நான் கேக்குறேனே, என்ன பண்றது அம்மா? ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன், எல்லாம் போயிட்டு. என்ன ஊர் நீங்க? புதுப்பாளையம் சார், மாலிமேடு ரோடு. நான் வந்து வீட்டுக்கு போனேன் பசங்களை இட்டுக்குன்னு. என் பேர் ராதா, 55 வயசு. எங்க பேர பசங்களை இட்டுன்னு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் திரும்பி வரேன், இந்த மாதிரி என் பின்னால கழுத்துல வச்சு இழுத்தானுங்க. என் விடு விடுன்னு சொல்லி இந்த கவுத்தை இப்படி பிடிச்சிக்கினேன். விடுறான்னு கத்துறேம்மா நான். விட்றா என்னை விட்டுறான்னு நான் கத்துறேன். விடல. ஒன்னு 2வது ஒரு பையன் இறங்கினான் கீழே. அவன் இறங்கி எடுத்துட்டு வேடான்னு நான் என்ன பண்ணிட்டேன், கையில புரி என்ன கீழே தள்ளிட்டான். என்ன கீழே தள்ளி நான் ஊந்து ஏந்திருக்க முடியாத. வாய் வரலப்பா, கூப்பிட கூட ஜனத்தலுங்க கூப்பிடுறதுக்கே வாய் வரல. நான் அப்படி கத்திங்க எடுக்கிறேன். நான் மாட்டுன்னு நான் குருவி ஜாகிற மாதிரி சேர்த்து வச்சிருந்தேன். நான் இட்லியை வித்து ஒரு அடுப்பு அடியில போட்டு இட்லி கடை வச்சு நான் லோடு பட்டு லோக்காச்சு. நாங்க வயசானவங்க 10 ரூபாய் சம்பாதிச்சு நானும் இது ஃபுல்லா போட்டுட்டப்பா. நானு 1.5 பவுன் இப்ப நான் எப்படிப்பா எடுப்பேன்? நாங்க வயசானவங்க 2 பேரும். நான் நடந்து என் பிள்ளைங்களை கூட்டுட்டு வீட்டுக்கு வரக்குள்ளே இந்த மாதிரி பண்ணிட்டானுவோ. நான் ஒன்னும் பண்ண முடியல. என்னால முடியல. அவனுக்கு கத்தி எடுக்கிறானோ அதை எடுக்கிறானோ, பின்னால வேற காயமாயிடுச்சு, கையில காயமாயிடுச்சு. என்னால ஒன்னும் பண்ண முடியல. நான் அதோட கீழே ஊந்துட்டேன். உடந்து கத்துற அக்கம் பக்கம் கூட, ரோட்ல போறவங்களாம் கூட என்ன என்னன்னு கேக்குவேன். நான் அப்படி கதறி நீங்க அந்த என்னால முடியலையா. நீ யாரையப்பா கொடுப்பாங்க எனக்கு? ரொம்ப கத்து. அந்த இட்லி வைக்கலன்னா ஊரா எடுத்துட்டு வீட்டு வச்சுட்டு வர சாமியா. இட்லி வச்சுட்டு நாங்க அந்த 2 இட்லி வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்துக்கு வருங்கடாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. 2 ஜீவனும் நாங்க கேறோம். என் பேர பிள்ளைங்களுக்கு ஆதரவா இருந்தீன்னு என் மருமை எங்கேயோ ஓடாது கொண்டாந்து விட்டுட்டாங்கன்னு பிள்ளைகளை விட்டுட்டு வந்த கூத்தமாப்பா இது. ஆனா டெய்லி போவேன் அம்மா. நானு டெய்லி போவேன். என் பிள்ளைங்களை எட்டு விட்டுட்டு வருவேன். நான்
ஆனா இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கவே இல்லை நானு. நினைக்கவே இல்லை எப்பா, நினைக்கவே இல்லை. என்னால முடியல. அவனுங்க விட்டு எனக்கு சாட்சி போயிட்டானுங்க, ஓட்டானுவ எல்லாம் முகம் முடி போட்டுக்கின்னு அரக்கால் சட்டை போட்டுனுக்குறானுவ. என்னால ஒண்ணும் பண்ண முடியலப்பா.